ஆனா கிருஷ்ணாவை பொறுத்தவரையிலும் அவர் மீது சமீபத்தில் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதில் மிக முக்கியமாக அவர் அந்த திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்கு வரவில்லை என்றும், அதே போல சமீப காலங்களாக நடிகை ஆகானா கிருஷ்ணா போதைப் பொருள் பயன்படுத்துகிறார் என்று இண்டஸ்ட்ரியில் புழங்கிய அந்த ஒரு வதந்தியின் காரணமாகவும் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது நடிகை ஆகானா கிருஷ்ணா தன் தரப்பு விளக்கங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் அவர் நடித்த நான்சி ராணி திரைப்படத்தின் இயக்குனர் மனு ஜேம்ஸ் மற்றும் அவரது மனைவி நானி ஆகிய இருவரும் திட்டமிட்டே இந்த வதந்தியை பரப்பியதாகவும், அப்படியே அவர் போதைப் பொருள் பயன்படுத்துவார் என்று வதந்தியை பரப்பியது மட்டுமல்லாமல், அதனை தாங்கள் தவறாகத்தான் வதந்தியாக வேண்டுமென்றே வெளியிட்டோம் என்பதனை அவர்களே அந்த தவறை ஒப்புக்கொண்டதற்கான ஆடியோ ரெக்கார்டுகளும் தன்னிடம் இருப்பதாகவும் இந்த அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்கு வராதது என்பது அதற்கு பிறகு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதனையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆகானா கிருஷ்ணா இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் இதில் தன்னை கமிட் செய்துவிட்டு அந்த படத்தை சரியாக முடிக்காமல் தன்னுடைய அனுமதி இல்லாமல் வேறொரு நடிகையை வைத்து சில காட்சிகளை எடுத்ததாகவும், அதே சமயத்தில் ஒருவரை வைத்து டப்பிங் எடுத்ததாகவும், இது போன்ற காரணங்களால் தான் ப்ரமோஷனில் கலந்து கொள்ளவில்லை என்றும், மனு ஜெயின் சமீபத்தில் இறந்துவிட்ட சூழ்நிலையில் அவர் மீது எந்த விதமான இறந்தவர் மீது ஒரு தவறான தகவல்களை சொல்ல வேண்டாம், தவறான பேச்சுக்களை பேச வேண்டாம் என்பதால் தான் அமைதியாக இருந்த நிலையில், தற்போது நானி தானாக வெளியே வந்து தன் மீது அவதூறு பரப்புவதை கண்டிப்பதற்காகவே இப்போதும் இந்த தகவல்களை வெளியிடுகிறோம் என்றும், ஆகானா கிருஷ்ணா குறித்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் பொய் என இந்த அறிக்கை மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.